வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. தற்போது தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காணப்படுகிறது. இதன் காரணமாக இன்று தெற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 12ஆம் தேதி வாக்கில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 10ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், 12ஆம் தேதி இந்த மாவட்டங்களுடன் கூடுதலாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று முதல் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது.